ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உடனே புறப்பட்ட பரிவாரங்களோடு இங்கேருந்து அந்த சேர மலைநாட்டு அரசன் சிதம்பரத்துக்கு புறப்படுறார். அங்கே போகிறதுக்குள்ளே இவர் திருவாரூருக்கு போயிடுறார். அங்கே இருந்து அவர் இறைவனை தமிழால் பாடிவிட்டு அங்கேருந்து திருவாரூருக்கு போகிறாரு. திருவாரூரில் இவரை சந்திக்கிறார். யாரை? நம்முடைய சுந்தரர் பெருமானை தான் யார் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். ரெண்டு பேரும் இணைவிரியாத நண்பர்களாக ஆகிறாங்க. இவரை கூட்டிக்கிட்டு மலைநாடு போகிறாரு. மலைநாட்டிலேருந்து திரும்ப இவங்க எல்லாரும் வராங்க. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு சேர நாட்டு தலங்களையெல்லாம் வணங்கிவிட்டு மலைநாட்டு தலங்களையெல்லாம் வணங்கிவிட்டு சோழ நாட்டு தலங்களை வணங்குறாங்க. பாண்டிய நாட்டு தலத்தை வணங்குறாங்க. திரும்பவும் ஆரூருக்கு பறவை வீட்டில் உட்கார்ந்து அவருடைய விருந்தாளியாக மலைநாட்டு அரசர் தங்கியிருக்கிறார். இப்படியாக இந்த பொழுது இந்த நட்பும் கழிந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இவரை அழைத்து கொண்டு அவர் மலைநாட்டுக்கு போகிறார். மலைநாட்டில் இவர் கொஞ்ச நாள் போய் தங்கி இருக்கிறார். யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். இவருடைய வீட்டில் அவர் தங்கி இருக்கிறார். இப்படியாக அவ்வளவு அருமையான நட்பு என்ற இலக்கணத்திற்கும் தமிழ் என்ற ஒரு அழகான உணர்வுக்கும் இரண்டு பேரும் ஈடுபட்டு அவருடைய பாடலை இவர் படிக்க, இவருடைய பாடலை அவர் படிக்க, அவரும் 2-3 பாட்டு எழுதிட்டார். மும்மணி கோவை அப்படிங்கிற பாட்டு, அப்புறமா பொன்வண்ண தந்தாதி அப்படிங்கிற பாடல்லாம் அவர் எழுதுகிறார். இவர் தான் சேரமான பின்னாடி கைலாயத்துக்கு போகும்போது கைலாய வீதி உலாவையும் பாடுறார். யார்? சேரமான் பெருமாள். மலைநாட்டுக்காரருக்கு தமிழ் உணர்வை தருவதற்காக இறைவன் தனது கடல் ஒளியை காலதாமதமாக்கி தந்து சுந்தரரை அவருடன் நட்பாக்கி என்னென்ன காரியங்களாக நடக்குது பாருங்க. இதெல்லாம் நடக்கிறது. சேரமானை பார்க்க மலைநாடு செல்கிறார் சுந்தரர் பெருமான். இங்கே பறவை வீட்டுக்கு எப்படி சேரமான் விருந்தினராக இருந்தாரோ அது போன்ற நிலை இங்கே சுந்தரரை அவர் தனது விருந்தினராக மாற்றி சேர நாட்டில் அவருக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து அவரை திரும்ப வழியனுப்பும் போது யானை குதிரைகளில் பெரும் பொக்கிஷங்களை ஏற்றி அணி மணி துணி எல்லாவற்றையும் ஏற்றி அவரோடு தானும் அவங்க வராங்க. சோழ நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திரும்பவும் சோழ நாட்டுக்கு திருவாரூர் வர்றதை நம்ம பார்க்கலாம். திருப்புத்தூர் தொழுது தேர் மதுரை வருவார்கள். பெரும்பற்று பாண்டியனும் அவன் மகளை விரும்பியே மணந்த சோழனும் ஆங்கிருக்க உறும் நல்ல வேந்தர்களும் இறை தொழுவர். மலைநாட்டு ராஜா, பாண்டிய நாட்டு ராஜா, பாண்டியனுக்கு பெண் கொடுத்த சோழ நாட்டு ராஜா, மூவேந்தர்களும் வணங்குகிறார்கள் மதுரையில். வேந்தர் புடைசூழ தேடியவர் வழிகாட்ட வேந்தர் வந்தொண்டர் பூவனம் இதோ என்றே ஆவலுடன் பதிகம் செய்து, பூவனம்னு அங்கே ஒரு ஊர், ஒரு திருத்தலம், அங்கே போய் பூவனம் இதோ என்ற பதிகத்தை செய்கிறார்கள். மூவரசர் முகமகிழ காவலுடன் ஆப்பனூர் வேடகம் காண்கின்றார். பரங்குன்ற பெருமானை பணியும் பெருநோக்கில் திருப்பரங்குன்றத்துக்கு போகிறாங்க. திறம்குன்றா பாடலாய் கோத்திட்டையும் கோவனும் என்ற பாடலை பாடி சிரம் தாழ்த்தி ஆட்செய்ய அஞ்சுதுமே என்ன அறமுடை அரசர்களும் வன்தொண்டர் வணங்க சோழனோடு பாண்டியனும் மதுரைக்கே ஏக தாள நரும் குற்றாலம் திருக்குறும்பலா எனவே ஆழப் பொருணைவாய் நெல்வேலி தனையே வேளநாட்டு வேந்தனுடன் வேண்டியே பணிய நெல்வேலி தொழுதவரும் அதுவிட்டே பயணமென சொல்காத்த ராமனது ராமேச்சரம் அடைந்து வாள்கொண்டு அனுமன் எரி ஈழத்து கேதீச்சரம் வாள்கொண்டு அனுமன் எரி ஈழத்து கேதீச்சரம் பால்கொண்ட கேதீச்சரம் பால் கொண்ட பக்தியதை இங்கிருந்தே பதியம் செய்து சுழியென சுற்றி தலங்காணும் தோழரும் சுழியல் எனும் திருச்சுழியல் கண்டு உறைந்து வலியவனே என்று வழிபட்டு துஞ்ச சுழியம் பொலி காளை என காட்டி கரமேந்து பொற்சண்டாய் பேசுகிறார் கடவுளரும் சிரமதியான் இருப்பது காணப்பேர் என்ன வரம்பெற்ற வன்தொண்டர் சேரருக்கு சொல்ல புறப்படுவர் இருவருமே பொழுது விடியும் முன்னே கண்டுதொழப் பெறுவது என்று கொலோ
ஆண்டு கொண்டானையே பாடியே ஆங்கமர்ந்து பண்டு திரு புனவாயில் பதிகம் பாடி மண்டும் அன்பில் பாதாளீச்சரம் அடைய சேரலரும் நாவலரும் திருவாரூர் மீள்வர். சேரலரும் தன் நாடு வரவேண்ட காருலவு காவிரியின் தென்கரையாய் நடப்பர். காருலவு காவிரியின் தென்கரையாய் நடப்பர். ஆருலவு கண்டியூர் வடகரை காண்பர். ஆருலவு கண்டியூர் வடகரை காண்பர். பஞ்சநதி பரமுறையும் பெருங்கோயில் கண்டறிய பஞ்சநதி பரமுறையும் பெருங்கோயில் கண்டறிய மிஞ்சும் வெள்ளம் காவிரியில் கரைபுரள அஞ்சும் ஓடங்கள் ஆறு செல ஆற்றாதே அஞ்சும் ஓடங்கள் ஆறு செல ஆற்றாதே நஞ்சுளான் காண்பதன்னி நம்மவரும் வந்திக்க சிவம் காண ஜீவநதி தடையாமோ சிவமென்னி சீலம் சேர் பதியம் செய்ய உவந்த காவிரியும் பிரிந்து வழிகாட்ட சிவந்த பிரான் காண யாவரும் வழிநடப்பர். சிவந்த பிரான் காண யாவரும் நதி கடப்பர். மலைநாடு அடைவர் மன்னரும் தோழரும் தலைகொண்டு ஏற்றிடும் அடியர் கூட்டம் நிலைபெறு திருத்தலம் அஞ்சை களமடைய விலையறு பதிகம் விரும்பிச் செய்வர். அஞ்சை களத்தப்பர் அருகாக சின்னாள் அனைவர் நஞ்சையள்ளும் ஆரூரர் நினைவு வரும் கொஞ்சிடும் கோலக் காட்சிகள் குலவிடும் கண்களில் எஞ்சிய போதுனை ஆரூரில் கழிக்க எண்ணி திரும்ப மலைநாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வர வழியில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு வரும்போது இறைவனை வணங்கி விட்டு போகிறார். யார்? சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுருகன் பூண்டியில் முருகன் வழங்கிய தலம், சிவபெருமானை முருகன் வணங்கிய தலம் அது. அங்கே இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறார், அவினாசியை நோக்கி போகிறார். பெருமானுக்கு இவரை இன்னும் கொஞ்ச நாள் இங்கே வச்சிருக்கணும்னு ஆசை. யாருக்கு? சிவபெருமானுக்கு. போகிற வழியில் இவரது சிவபூத கணங்களை அனுப்பி அவங்களாம் வேட்டுவர்களாக உரிமாறி இவரை வழிப்பறி பண்ணிடுறாங்க. இவரை கொண்டு போன அந்த சேரண நாட்டிலேருந்து கொண்டு வந்தார் பாருங்க, அதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுறாங்க. யார்கிட்ட? சுந்தரர்கிட்ட. வேட்டுவர்கள் யார்? சிவகணங்கள். திரும்பவும் ஓடியே வராரு திருமுருகன் பூண்டிக்கு. பெருமானே, உனது நாட்டில் உனது ஆட்சியில் வேட்டுவர்கள் என்னை வழிமறித்தார்கள், வழிப்பறித்தார்கள். நீ எதுக்கே இங்கே இருக்கிற? நீ சிவபெருமான இங்கேருந்து என்ன பிரயோஜனம்? நான் உன்னுடைய அடியர் தானே, உன்னுடைய நண்பர் தானே, தம்பிரான் தோழர் தானே, எங்கிட்ட பிடிங்கிட்டு போயிட்டாங்கயாங்கிற. எத்துக்கு இங்கிருந்தேன்னு முடிகிற பாட்டை பாடுறார். எத்துக்குன்னா எதுக்கியா நீ இங்கே இருக்க அப்படின்னு ஒரு அர்த்தம். எத்துன்னா வஞ்சனை, ஏமாற்றுறது, இதெல்லாம் எத்தும்பாங்க. எத்து ஏடாசிம்பாங்க. எத்துக்கு இங்கிருந்தீர்? நீ என்கிட்ட வம்பு செய்கிறதுக்காகத்தான் இங்கே உட்காந்துருக்கிறியா? எத்துக்கு இங்கிருந்தீர் பெருமானேன்னு பாடின உடனே பெருமானுக்கு கொஞ்சம் சூடு சொரணம் இருக்குல்ல. அவர் உடனே அந்த வந்த வேட்டுவர்களை எல்லாம் கொண்டு அவங்கள்ட்ட உள்ள எல்லா பொருள்களையும் வாங்கி, ஆனால் இவர் தானே அனுப்பிச்சிருந்தார், அதெல்லாம் திரும்பவும் அதோடு சேர்த்து இவருடைய நிதியத்தையும் சேர்த்து இவருக்கு கொடுத்து அனுப்புகிறார். சின்னாள் அங்கே தங்கி இருந்து இதுக்கப்புறம் அவினாசிக்கு போகிறார். அவினாசியில் இவர் தெருவழியே போயிட்டுருக்கிறார். அங்கே எப்படி ஞானசம்பந்த பெருமான் திருமருகளில் தெருவழியே போகும்போது ஒரு அழுகுரல் கேட்டதோ அப்படி ஒரு அழுகுரல் இங்கேயும் கேட்குது. அவினாசியில் ஒரு அந்தனர் வீடு, அங்கே அழுகிறாங்க. எதிர்த்த வீட்டில் பூணூல், ஒரு குழந்தைக்கு பூணூல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டிலேருந்து சத்தம், ஒரு அழுகுரல் கேட்குது. என்னன்னு கேட்குறாரு. பரிசனங்கள் கேட்டு சொல்கிறாங்க, இவங்க குழந்தை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி முதலை தின்று இறந்து பட்டது. இன்றைக்கி அந்த நாள், இந்த நாளில் தான் அந்த குழந்தைக்கு, இந்த குழந்தையும் தான் சேர்ந்து குளத்துக்கு போச்சு. அதை ஒரு குழந்தைய அதை முதல்ல சாப்பிட்டுடுது, இன்னொரு குழந்தை தப்பிச்சு இங்கே வந்துட்டுது. ரெண்டுக்கும் ஒரே வயசு தான். இது எதிர்த்த வீடு, அதுக்கு இன்றைக்கி பூணூல் போடுறாங்க. அதை நினைத்து தனது குழந்தையை நினைத்து அழுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு சுந்தரர் பெருமான். சமுதாய உணர்வையே சங்கரன் உணர்வாக எண்ணுகின்ற சுந்தரர் பெருமான் உள்ளே போகிறாரு. என்னம்மான்னு கேட்குறாரு. அவங்க நடந்த கதையை சொல்கிறாங்க. சுந்தரரா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. கீழ் விழுந்து வணங்குகிறார்கள். பெருமானை எண்ணி ரொம்ப சுந்தரர் நமது வீட்டுக்குள்ளே வந்தாரான்னு சொல்லிட்டு தனது குழந்தை இறந்த எண்ணத்தை கூட ஒதுக்கி வைத்து விட்டு, தூர வைத்து விட்டு அந்த சுந்தரரை வழிபடும் பாங்கிலே இருக்கிறார்கள்.
சுந்தரர் என்ன சொல்கிறாரு, அவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, வாங்க அந்த குளத்தை எனக்கு காமிங்கன்னு குளத்துக்கு போகிறாங்க. அடியார் பெருமக்களும் அந்த பெற்றோரும் தானுமாக அந்த குளத்து அடியில் போய் நிற்கிறாங்க. குளமே இல்லை, தூந்து போய் கிடக்குது. நடந்து 7 வருஷம் ஆச்சு. ஊரை தூத்துட்டாங்க, குளத்தை தூத்துட்டாங்க. தூர்ந்த குளத்தில் நீர் எப்படி இருக்கும்? நீரும் இல்லை. நீர் இல்லாத குளத்தில் முதலை எப்படி இருக்கும்? முதலையும் இல்லை. முதலை வயிற்று குழந்தையும் முதலையும் இல்லை. என்ன பண்ணுறது? பதிகம் பாடுகிறார். இவர் கேட்ட பதிகம் பாட 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 குளம் பள்ளமாகிறது, பள்ளத்தில் நீர் வருகிறது, நீர்த்தில் குளம் அந்த முதலை வாய் திறந்து வருகிறது. வாய் திறந்த குழந்தை சுந்தரருக்கு அருகிலே வந்து தான் விழுங்கிய குழந்தையை வெளியே தள்ளுகிறது. 7 வயதில் அங்கே 5 வயதில் அங்கே முதலை சாப்பிட்ட குழந்தை இன்றைக்கு 12 வயதாக அழகான உருவத்தோடு குழந்தையாக, வளர்ந்த குழந்தையாக முதலை வாயிலிருந்து வெளியே வந்து வணங்கி நிற்கிறது. முதலை வாய் முதலையை மீட்ட சுந்தரர். இது ஒரு பெரிய அதிசயம். மற்ற அதிசயங்களுக்கெல்லாம் ஆதாரபூர்வம் இருந்தது. பூம்பாவை எழுப்பினார் என்றால் அங்கே எலும்பு சாம்பல் இருந்தது. திருமுருகல்ல பாம்பு கடித்தவனை எழுப்பினார் என்றால் அங்கே அந்த உடல் இருந்தது. திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளின் பிள்ளையை எழுப்பினார் என்றால் அந்த உடல் இருந்தது. இங்கே எதுவுமே இல்லை. அந்த குளமும் இல்லை, தண்ணியும் இல்லை, முதலையும் இல்லை. முதலை வாயில் போன குழந்தை எவ்வளோ நேரத்துக்கு உள்ளே இருக்கும்? அதுவும் இல்லை. இறைவனது திருக்கருணை ஒன்றே இருந்தது. அதனால் அந்த முதலை வாய் குழந்தையை மீட்டெடுக்கிறார். வந்து ஆரூரில் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறாரு. திரும்பவும் இவருக்கு அஞ்சை குளம் நினைவுக்கு வருகிறது. இந்த பிறப்பு முடிகிறது. அவருக்கு 18 வயசாச்சு. 2 மனைவிகளோடு வாழ்ந்தார். ஆங்காங்கே தலங்களை கண்டார், பதிகங்களை பாடினார், தமிழ் தந்தார். இனிமேலும் நாம் எதுக்கு இங்கே இந்த பூமியில் நம்ம இருக்கணும், கைலாயத்துக்கு செல்ல மாட்டோமா அப்படின்னு யோசனை பண்ணி கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும்ட்டு திரும்பவும் மலைநாட்டுக்கு கிளம்புகிறார். அஞ்சை குளத்தில் போய் அமர்கிறார். இறைவனை நோக்கி பாடுகிறார். எப்பா, என்னை நீ அழைக்கும் நாள் என்னாலோ? என்ன சொல்கிறாருன்னா, அஞ்சைக்கள கோயில் ஆரூரர் அணைவார், நெஞ்சு நிறை நிலவாழ்வு நிறைவுற்று நிற்பாரும், மஞ்சுளான் அடிசாரும் மகத்தை பெற்றிடவே, விஞ்சு தமிழானை தலைக்கு தலைமாலை அப்படின்னு பாடுறார். பரமனும் பார்க்குறார். பரமன் இப்போ போதும், இவரோட நம்ம புரிந்த விளையாட்டல், இவரோட நம்ம வாழ்ந்த வாழ்வு சிவருமானே போதும்னு விட்டார். இவரை திரும்பவும் நம்ம கைலாயத்துக்கு பக்கத்தில் கூட்டிக்கணும் வச்சுக்கலாம், நமக்கு இங்கே ஆள் தேவைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து யாரெல்லாம் அனுப்புகிறாராம்? மால் அயன் திருமாலையும் பிரம்மாவையும் கைலாயத்தில் இருக்கிற வெள்ளை யானையை கொடுத்து போங்க, போய் அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். அந்த 2 பேரும் வந்து சேரமான் பெருமானுக்கு இது தெரியுது. இவர் நினைக்கிறாரே, நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் வந்திருக்கு, நம்முடைய நண்பர் சேரமான் பெருமான் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்ச உடனே இவருடைய நினைப்பு அவருக்கு போய் சேர்ந்து இவர் வெள்ளை யானை ஏறி கைலாயம் நோக்கி போயிட்டுருக்கிறார். வெள்ளை யானை கைலாயத்துக்கு பறந்து செல்கிறது. இங்கே வந்து அஞ்சைக்குளம் கோயிலில் வந்து பார்க்குறாரு சேரமான் பெருமான். இவர் அந்த மாதிரி யானை ஏறி போகிறார். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் கூட்டிகிட்டு போகிறாங்கிற செய்தியை அறிந்தவுடனே தான் கொண்டு வந்த வெள்ளை யானையின் மேல் ஏறி அதன் காதிலே அஞ்சலத்தை ஓதுகிறார். அதுவும் பறக்க ஆரம்பிக்கும். அது பறந்து விண்வெளிக்கு சென்று அந்த பறந்து செல்கின்ற யானையை ஒரு சுற்றி வந்து கீழ்வணங்கி கைலாயத்துக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் கைலாயம் போய் சேர்ந்துடுறாங்க. கைலாயத்தில் நம்முடைய சுந்தர பெருமானுக்கு மட்டும்தான் அனுமதி, சேரமான் பெருமானுக்கு அனுமதி இல்லையே. அவரை வாசலில் நிற்க வச்சுட்டு சந்திர பெருமான் உள்ளே போகிறார். ரொம்ப நாள் சந்திக்காமல் இருந்த கண்ணுக்குட்டி தாய்ப்பசுவை கண்டவுடன் எப்படி துள்ளி ஓடுகிறதோ அப்படி போய் அதனுடைய மடுவில் முட்டி பால் குடிக்கிற ஒரு காட்சியை சிவபெருமானை சுந்தரர் காண்கின்ற காட்சியாக நாம் காண்கிறோம். சுந்தரர் இறைவனோட சேர்ந்துக்கிட்டார். சிவகணங்களாகவும் திரும்பவும் பழைய அந்த ஒரு பொலிவு, பழைய நிறைவு, பழைய அழகு, பழைய பெருமை, இதோட சுந்தரர் வந்து சிவபெருமான்கிட்ட சேர்ந்து இருக்கிறார்.
அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, ஆகா வாசலில் நம்ம சேரமான் பெருமானை விட்டுட்டு வந்தோமேன்ட்டு சேரமான் பெருமான் என்ற அடியவர் என்னுடைய நண்பர் பூமியில் அவரும் வந்திருக்கிறார் எங்கன்னு உடனே, எதுக்கு எங்கிட்ட கேட்காம எனக்கு அனுமதி இல்லாமல் அவரை வர சொல்லியிருக்கிறேப்பா வான்னு சொன்ன உடனே சேரமான் பெருமான் உள்ளே வராரு, விழுந்து வணங்குகிறார். பெருமானே அப்படின்னு கும்பிடுறாரு. சிவபெருமான் கேட்குறாரு, உனக்கு இங்கே அனுமதி இல்லையே, எப்படிப்பா வந்தன்னாரு. அவர் சொல்கிறாரு, என்னை இந்த அன்பு வெள்ளமாகிய சுந்தரரின் கருணை வெள்ளம் என்னை இழுத்து கொண்டு இங்கே வந்தது, அது பின்னாடியே நானும் வந்துட்டேன். இதோ உங்கள் மீது நான் ஒரு வீதியுலா பாடியிருக்கிறேன், தயவுசெய்து கேளுங்கிறார். தமிழ் என்றவுடன் தன்னை மறக்கிறார் சிவபெருமான். பாடுங்கிறார், பாடுறாரு. ஆகா இப்படியும் ஒரு பெருமானா, சேரமான் பெருமானா, உனக்கும் தமிழ் தெரியுமா? ஆனால் சேரமான் பெருமானா இவருக்கு தான் தெரியுமே, இவருடைய சிலம்பலி கொடுக்குறவர் தானே அவர். உனக்கு இவ்வளவு தமிழா? சுந்தரரோடு நீ இருந்த காரணத்தால் நீனும் தமிழில் பெரிய அலையட்டியப்பான்னு சொல்லி அந்த திருவீதி உலாவை கேட்கிறார். அவரையும் ஒரு சிவகணமாக்கி கைலாயத்திலே வைத்துக் கொள்கிறார் சிவபெருமான். தமிழுக்கு அங்கே எப்போதும் இடம், அரியாசனம். இந்த பக்கம் சுந்தரர், அந்த பக்கம் சேரமான் பெருமான், 2 பேரும் தமிழாய்ந்த பெருமக்கள் அங்கே இருக்கிறாங்க. இவருடைய தமிழ் பாடல்களை அத்துணையும் பூமிக்கு வந்து சேருகிறது. மாசாத்துவான் என்ற ஒரு மூலமாக திருப்பிடவூர் என்ற ஊருக்கு போய் சேர்கிறது. அங்கிருந்து தமிழகம் முழுவதும் சேரமான் பெருமான் எழுதிய பாடல்கள் அங்கே போய் சேர்கிறது. சுந்தரரை பற்றி ஒரு கம்பைல்டு ஒரு பிரீஃப் கொடுக்குறேன், இதோடு நாம் இதை நிறைவு செய்கிறோம். தன் அம்சமாய் நினைக்கும் ஆளாளர் தவறு நீக்க, நந்தவனத்தில் பெண்களை பார்த்த தவறு நீக்க மண் வம்சமாய் மாற்றி பூமிக்கு அனுப்பிச்சார். மண் வம்சமாய் மாற்றி மாறுபட தடுத்தாண்டு கல்யாணம் பண்ணப்போ தடுத்து ஆள்கிறார். பெண் இருவர் மனம் செய்ய பல பதிகம் தமிழ் பெற்று, 2 பெண்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து பல பதிகம் தமிழ் பெற்று கண் பறித்து வினை தீர்த்து புடமிட்ட தங்கமாக்கி, கண் பறித்து வினை தீர்த்து புடமிட்ட தங்கமாக்கி தன்னையே அவதாரமாக்கிய தரிசடையன் எண்ணியபடியே எல்லாம் சிறப்பாக நுண்ணிய பக்தியை உலகறிய படமாக்கி பண்ணில் தன் பெருமை தமிழால் தரணி வர சுந்தரமூர்த்தியை அனுப்பி வச்சதிலிருந்து தன்னுடைய பெருமையெல்லாம் தமிழாக தரணிமுற்று சுற்றுகின்ற ஒரு தன்மையை உருவாக்கி தந்தார் சிவபெருமான். வாழ்ந்த காலத்து வன்தொண்டர் ஆழ்ந்த சோமாசிக்கே பரிந்து, அவருக்கு ஒரு அடியர் சோமாசின்னு பேர், அவருக்கே பரிந்து தாழ்குல உணர்வுகளை தூளாக்கி மேலார்ந்த நீதி மேதினிக்கு அறிவித்தான். சோமாசி மாறனுக்கு தனது காட்சியை அறிவித்ததன் மூலமாக சிவபெருமான் பூமிக்கு தாழ்ந்த குலமாயிருந்தால் கூட இறைவன் அந்த உருவத்தையும் எடுத்துக்கொள்வான் என்ற ஒரு நீதியை அங்கே ஒரு செயலாக்கி காட்டினான். தன்னிலும் வீறு பக்தி கலிக்காமற் வாழ்வு பெற தன்னையே இழந்துவிட, கலிக்காமர் வயிற்றில் குத்தி செத்து கிடக்கிறாரு, தானும் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு வாளை தன் கழுத்திலே பாய்ச்சினான் சுந்தரன். தன்னையே இழந்துவிட தரணியில் துணிந்தே அந்நிய பேருக்கு அன்பு செய்யும் அருளை மண்ணில் காட்டிய மாண்புடை பேராளன் சுந்தரன்.